ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம ஈஷா ஃபவுண்டேஷன் டூரில் போன பார்ட் 4ஓட வீடியோ. இதோட முன்னாடி போயிருக்கிற டெம்பிள் வீடியோலாம் நான் ஐகார்டில் கொடுக்குறேன், லிங்க்கு போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்ட் 4ல் நம்ம ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு தான் போக போகிறோம். இங்கே நாங்கள் ஒரு 3:30 மணிக்கு போகிறதுக்கு முன்னாடி லஞ்சுக்காக ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ½ அன் ஹவரில் நாங்கள் லஞ்செல்லாம் சாப்பிட்டு ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு போக ரெடி ஆனோம். போகிற வழியெல்லாம் அழகான சீனரினா மலையும் அதை சுற்றி அப்படியே மேகமூட்டமும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க. கர்நாடகாவில் இருக்கிற ஈஷா ஃபவுண்டேஷன் அவலகுர்கி அப்படிங்கிற இடத்துல சிக்பலாப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. போகிற இடம்லாம் விவரிக்கவே முடியாதுங்க, அவ்வளோ இயற்கை காட்சிகள் நாங்கள் ரசிச்சுட்டே போனோம். இந்த கர்நாடகாவில் இருக்கிற ஈஷா ஃபவுண்டேஷன் 15th ஜனவரி, அதாவது லாஸ்ட் டே 2023ல் கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டராக இனாக்ரேஷன் பண்ணப்பட்டது. இப்போ இந்த ஈஷா ஃபவுண்டேஷனில் இருக்கிற ஆதியோகியை பற்றி தெரிஞ்சுப்போம். இந்த ஆதியோகி சிலை 112 அடி உயரம் இருக்குது. இது கோயம்புத்தூரில் ஆதியோகி சிவன் இருக்கார் இல்லையா, அதே மாதிரி சேம் பிரதிபலிக்கிற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு. போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன்செட் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஈஷா ஃபவுண்டேஷனை நெருங்க எங்களுக்கு இந்த ஆதியோகியோட சிலை நல்லா தெரிஞ்சுது. கிட்டக்கா எப்போ போய் பார்ப்போன்னு ரொம்ப ஆர்வமாக நாங்கள் எல்லாருமே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். தள்ளியிருந்து பார்க்கவே ஆதியோகி சிவன் ரொம்ப அழகாக இருந்தார். சுற்றி மலை, அதுக்கு நடுவில் ஆதியோகி சிவன். எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க. போக 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 எங்களுக்கு எப்போ கிட்டக்க போய் பார்ப்போன்னு ரொம்ப அவலாக இருந்தது. நாங்கள் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு ஆதியோகி ஈஷா ஃபவுண்டேஷன் ரீச் ஆகிட்டோம். வீக்கெண்டுங்கிறதுனால பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. சுற்றி பாருங்கள், எல்லோரும் இருக்காங்க. என்ட்ரன்ஸில் நாக மண்டபம் இருந்தது. அதை பார்த்துட்டு நாங்கள் ஆதியோகியை பார்க்க போனோம். ஆதியோகி சிலை 112 அடி ஏன் அமைக்கப்பட்டிருக்குன்னா, நம்ம உடம்புல இருக்கிற 112 சக்கரங்களை குறிக்குது. அது மோட்சத்தை ரீச் பண்ணுறதுக்கான நம்மளுக்கு உண்மையை உணர்த்துது. அதே மாதிரி எல்லாரும் ஆதியோகியை போய் கிட்ட பார்க்குறதும், 112 அடி ஆதியோகி சிலை பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கிறதுமா ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. சுற்றி பாருங்கள், எங்கே பார்த்தாலும் மக்களாக தான் இருந்தாங்க. எல்லாரும் ஆதியோகியோட திவ்ய தரிசனத்துக்கும் அதே மாதிரி 14 நிமிஷம் லேசர் ஷோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நேரம் நெருங்க அப்படியே இருட்ட தொடங்கிச்சு. எல்லாரும் அந்த ஸ்டாச்சுவை கிட்ட போய் பார்த்துட்டு எல்லாரும் ஒரு பிளேஸில் அசம்பிள் ஆனாங்க. இந்த லேசர் ஷோ துவங்கிறதுக்கு முன்னாடி ஆதியோகியும் சப்தரிஷிகளோட கதையை அழகாக சத்குரு ஜக்கி வாசுதேவ் தான் விவரிக்க ஆரம்பித்தார். ஆரம்பிக்கும் போது ஹரஹர மகாதேவ்னு ஒரு மக்களோட குரலோட தான் இது ஆரம்பிச்சிச்சு. 7:15 7:35 வரைக்கும் இந்த ஷோ. இந்த 3D ஆதியோகியோட லேசர் ஷோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் எப்படி பார்த்து ரசித்தேனோ நீங்களும் இந்த லேசர் ஷோவை பார்த்து ரசிங்க. இந்த லேசர் ஷோ முடிய வரைக்கும் எல்லாரும் ஹரஹர மகாதேவாங்கிற சாண்டிங் மட்டுமே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஆதியோகி ஒரு லேசர் ஷோ பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய விஷயங்களை நம்மளுக்கு உணர்த்துது. அந்த 112 அடி ஆதியோகி சிலையில் கலராக லைட்ஸ் பட்டு அதில் திருநீலகண்டனா அந்த சிவன் காட்சியளிக்கிறதும், அந்த சப்த ரிஷிகள்லாம் போகிறதும், அப்புறம் அவரை கழுத்தை சுற்றி இந்த பாம்பு வலம் வர்றதும், கடைசியாக பரமசிவனாக அவர் காட்சியளிக்கிறதும் கண்கொள்ளா காட்சிங்க. அது அனுபவத்தில் அனுபவிச்சா மட்டுமே நம்மளுக்கு புரியும். இந்த லேசர் ஷோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துக்குங்க. யாரெல்லாம் இந்த சிக்பலாப்பூருக்கு போயிருக்கீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓவராலாக இந்த லேசர் ஷோ ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த ஈஷா ஃபவுண்டேஷனில் இருந்த ஆதியோகியோட லேசர் ஷோ கரெக்டாக 7:35க்கு முடிஞ்சுது. நாங்கள் வந்த பஸ்லேயே போகிறதுக்கு தயாரானோம். இந்த ட்ரிப் எனக்கு மறக்க முடியாத ட்ரிப் தான் சொல்லணும். ஒரே நாளில் 5 இடத்துக்கு இவங்க ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு போயிருந்தாங்க. தேங்க்ஸ் டு BMTC.
இதோட ஈஷா ஃபவுண்டேஷனோட 1 டே ட்ரிப் பேக்கேஜ் டூர் வந்து முடியுது. எல்லாருக்கும் இந்த vlog வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி vlogs என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நிறைய இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். கூடிய சீக்கிரம் உங்களை நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் vlogல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.